ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வெயிட் லாஸ் விலாகாக பிளான் பண்ணி விலாக் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கேயோ போய் விலாகே இல்லாமல் சும்மா நார்மலாக ஒரு வீடியோ மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில பல தனிப்பட்ட பிரச்சனைகளால் என்னால் சரியாக எதுலேயும் வந்து கவனம் செலுத்த முடியாமல் இருக்கேன். சீக்கிரம் எல்லாம் சரியாகும்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. காலையில் வெயிட் செக் பண்ணியிருந்தேன். 2 நாள் டயட்டு நிறுத்தினதோட பலன் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 78 கிலோ வந்திருக்கு. 50 நாள் டயட்டுக்கு அப்புறம் கிடச்ச 2 நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் டயட்டுக்குள்ளே வந்திருக்கேன். சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு சின்ன கப்பு டீயும் இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். அடுத்து வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா அந்த துணி மடிக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் நிறைய துணி வந்து மடிக்கிறதுக்கு எப்போவுமே காத்திருக்கும் இல்லையா? எனக்கும் அதே மாதிரி தான். நான் வந்து துணி மடிக்கிறதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ரொம்ப சோம்பேறிங்க. ரொம்ப இது பண்ணி பார்த்தெல்லாம் செய்ய மாட்டேன். அதில் ஒன்று தான் இந்த துணி மடிக்கிற இதுவும். துவைச்சி காய போட்டு எடுத்து போட்டேன்னா அப்படியே ஒரு 2-3 நாள் இருக்கும். 2-3 நாளைக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி துணி மடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் செய்வேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து துணி மடிக்கலாம் அப்படின்ட்டு காலையிலே அந்த வேலையை ஆரம்பித்தேன். அதுவே ரொம்ப நேரத்துக்கு இழுத்துட்டு இருந்துச்சு. இது முடித்ததுக்கப்புறம் வந்து என்னோடய காலை உணவுக்காக 2 முட்டை ஆம்லேட் போட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருந்தேன். தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்கிறேன். ஆஃப் ஆயில் போட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு பொதுவாக வந்து முட்டை ஆம்லேட்டை விட ஆஃப் ஆயில் போட்டு எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். டயட்டில் இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளான ஒரு காலை உணவுனா கண்டிப்பாக முட்டை தான். ஃபுல் ப்ரோட்டீன், கூடவே கொஞ்சம் சேலட் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த டே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்ல பசியும் கண்ட்ரோல் ஆகும். நான் 2 முட்டை எடுத்துகிட்டு அதில் மேலே வந்து லைட்டாக மிளகாத்தூளும் பெப்பரும் போட்டு ஆஃப் ஆயில் மாதிரி போட்டு எடுத்துப்பேன். ஒரு முட்டையோட மஞ்சள் கரு உடஞ்சிடுச்சு. ஒன்று வந்து கரெக்டாக வந்துடுச்சு. எனக்கு வந்து அந்த மஞ்சள் கரு வந்து உடையாமல் வந்துச்சுன்னா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போலாம் டெய்லி வந்து அவசரமாக முட்டையை உடச்சி ஊற்றுறப்போ அந்த மஞ்சள் கருவை வந்து உடச்சிடுவேன். இந்த மாதிரி உடஞ்சிடும். லைட்டாக பெப்பரும் அப்புறம் வந்து உப்பும் போட்டு எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி காலை உணவுக்கு நான் எடுத்திருந்தேன். முட்டை ஆம்லேட்டு, காய்கறி எல்லாம் போட்டு அந்த மாதிரி நம்ம ஆம்லேட்டு போட்டு எடுத்துக்கலாம். நான் இது வந்து ஆஃப் ஆயில் போட்டு எடுத்திருந்தேன். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். நமக்காக தனியாக சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னா டக்குன்னு இதை முடிச்சிடுவேன். அவ்வளோதான். நேற்று வச்ச சாம்பாரில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை எனக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக தேவைப்படும்னு தெரியும். அதனால் காலை உணவுக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டையும் அந்த சாம்பாரும் வச்சு எடுத்திருந்தேன். குழந்தைங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சதில் கொஞ்சம் தோசை இருந்துச்சு. அந்த தோசையும் நான் தான் இன்றைக்கி சாப்பிட்ருந்தேன். சும்மா கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு. வழக்கமாக அது சாப்பிட மாட்டேன். இப்போ என்னென்னா டயட் ஒரு 2 நாள் தான் நிறுத்தினேன். அதுக்கே பயங்கரமாக கிரேவிங்ஸ் ஆகுது. ஸோ அதனால் சரி, அதை வேஸ்ட்டாக போட வேண்டாம். தூர போடுறதுக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? வீட்டில் வந்து முன்னாடியெல்லாம் அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் மிச்சம் வந்தால் போடுறதுக்காகவே கோழி அதெல்லாம் வளர்த்துவாங்க. கோழி ஆடெல்லாம் வளர்த்துவாங்க. இப்போ நமக்கு அதுக்கான வசதிகள் குறைவு. கோழி ஆடு வளர்த்துலனாலும் இந்த மாடெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. தண்ணி கொடுப்பாங்க. கஞ்சி வடிக்கிற தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. அது கூடயாவது போட்டு கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு இங்கே பக்கத்தில் அப்படியும் யாரும் கிடையாது. ஒருத்தவங்க கோழிக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபார்ம் வச்சுருந்தவங்க. இப்போ அவங்களும் ஃபார்ம் இல்லைங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த சாப்பாடை வந்து கீழே போடுறதுக்கும் மனசே கேட்காது. அதை நம்ம சாப்பிட்றது. அப்புறம் மதிய உணவுக்கும் இதுதான் எடுத்திருந்தேன். 2 தோசையும் கொஞ்சம் அந்த சாம்பார் வச்சு சாப்பிட்ருந்தேன். அதில் ஒரு தோசை வந்து முட்டை தோசை போட்டு எடுத்திருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து முட்டை மட்டுமே நான் 3 எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மந்த் பார்த்திங்கன்னா சரியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க முடியலை. சில பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கனால அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த நாட்களெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. எல்லாம் சீக்கிரம் சரியாகி எல்லா பிரச்சனையும் சரியாகி கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கிடச்சிச்சின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு பயங்கர மன உளைச்சலில் இருக்கேன். ஸோ எல்லாம் சரியாகி கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கிடச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி, அப்படியே போகுது, பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அன்றைக்கி இது சாப்பிட்ற அன்றைக்கி தான் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். பீட்ரூட்டில் வந்து பச்சடி மாதிரி பண்ணி இது டின்னருக்காக நான் எடுத்திருந்தேன். அதை உங்களுக்கு அன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபுல் ரெசிபி சேனலில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அதனால் இதில் வந்து ஃபுல் ரெசிபி ஷேர் பண்ணலைன்னா, ஏன்னா ஆல்ரெடி ஷேர் பண்ணதானே அது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால. எனக்கு பொதுவாக வந்து பீட்ரூட்டாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், இந்த வெள்ளரிக்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி காய்களெல்லாம் சும்மா சாப்பிட்றதுக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் எப்போவுமே அது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஒரு பழக்கம். தயிர் இல்லைன்னா முட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். 2ல் எந்த டேஸ்ட்டு நமக்கு பிடிக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து தயிர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி வந்து தயிர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். அப்போ தான் அந்த கூட்டு பொரியல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்காமல் நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்காக தான்.
ஸோ இந்த ரெசிபி அன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இது டின்னருக்கு எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு கப்பு டீயும் இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். அது எதுவும் வீடியோ ஷூட் பண்ணலை. என்னோடய டே இந்த மாதிரி தான் போச்சு. நாளைக்காவது வெயிட் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம்.